Hello everyone, welcome to Sarah's Opinion Matters. அரைச்சி விட்ட மட்டன் குழம்பு மண் பாத்திரத்தில். இது வந்துட்டு சப்பாத்தி, தோசை, இட்லி, சோறு, ப்ரெட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ப்ரெட்டில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாக இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வறுத்து அரைச்சி மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது வந்துட்டு கொஞ்சம் கசகசா, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, குருமிளகு, வரமிளகாய், மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம், சோம்பு, மல்லி. இது லேசாக எண்ணெய் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வறுத்து எடுத்தாச்சு. அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய், கூடவே மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, மட்டன் மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா, இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டுட்டு ஏற்கனவே வறுத்து வச்சது இதுவும் ஒன்றா போட்டு நம்ம ஒரு பேஸ்ட் பண்ணிடுறோம். 1/2 கிலோ மட்டனில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மசாலா மிக்சியில் பேஸ்ட் பண்ணதை ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டு மட்டன் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் கையில். கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச மட்டன் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிடலாம். குழம்பு தாளிக்க மண் பாத்திரம் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஏற்கனவே பேஸ்ட்டு கொஞ்சம் மட்டனில் போட்டு மேக்னேட் பண்ணியிருக்கோம். அதில் பாதி பேஸ்ட் அங்கே அதில் போட்டுட்டு பாதி பேஸ்ட் இங்கே. இந்த மேக்னேட் பண்ண மட்டனை ஆட் பண்ண போகிறோம். இதில் ஏற்கனவே உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாது, மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் கொஞ்சம் தண்ணி கலந்து அதுவும் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். இன்னும் மட்டன் வேகலை இல்லையா, அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நான் விட்டுருக்கேன். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே மட்டனில் கொஞ்சம் உப்பு மேக்னேட் பண்ணும்போது போட்டிருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சம் மட்டும் போடுறேன். அப்புறம் பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். வேகட்டும், மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். தண்ணி நிறையா விட்டுருந்தோம், நல்லா கொதித்து கம்மியாயிடுச்சு. மட்டன் பீஸும் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு இன்னும் திக்னஸ் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடுங்க. உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும். நான் ஆஃப் பண்ண போகிறேன். கொஞ்சம் மல்லி இலை மூடி வச்சிடலாம். நம்ம குழம்புல மல்லி இலை போட்ட உடனே ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணால் அந்த எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கியிருக்கும். நல்ல வாசனையாக இருக்கும். இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, சோறு, ப்ரெட்டு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனலில் குக்கிங் மட்டும் இல்லாமல் ட்ராவல் அப்டேட்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் நாலேஜ் கார்னர், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸும் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷனில் அது டிஸ்ப்ளே ஆகும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.